வெல்கம் பேக் டு அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மார்னிங் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அரிசியை தண்ணியில் போட்டு அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இவ்வளோ கொத்தமல்லி தலையை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ரஃபாக கட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நான் 2 பச்சை மிளகா தான் போட போகிறேன். உங்களுக்கு அதிகமாக பச்சை மிளகா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த கொஞ்சம் கொத்தமல்லி 2 பச்சை மிளகா அவ்வளோதான். அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடை தாளித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே 4-5 முந்திரி பருப்பு நல்லா சேர்த்திக்குவோம். குழந்தைகளுக்காக தான் நம்ம செய்கிறோம், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, 2 பிரிஞ்சி இலை. வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்கலை, ரொம்ப ஹெவியாக வேண்டாம். இது மட்டும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம். தட்டி வச்ச 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. நான் என்னோடய 1 டம்ளர் அரிசிக்கு இந்த 1 சொம்பில் தண்ணி ஊற்றுவேன். அந்த அளவு வச்சு 1.5 சொம்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். உங்களோட அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. காலையில் டைமில் அவசரமாக நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பி விடும்போது இது ஒரே சாப்பாடாக வச்சிடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ஏதோ ஒன்று கொடுத்து விட்டோம்னாவே போதும். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. தண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதோடு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவோமோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி சாதம் ரெடி. நீங்களும் ஒரு தடவை உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.